வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின சந்திரிகா இந்த டான்ஸ் ட்ராமாவோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சந்திரிகா மிகவும் பிரபலமான ஒரு டான்ஸ் ட்ராமா. இது பப்ளிஷ் ஆனது 1938. இந்த கதை ஒரு புத்திசமை தழுண எழுதின கதை தான். இது ஒரு சின்ன பொண்ணு, பிரகிருத்தின்னு ஒரு பொண்ணு, அவளை பற்றின கதை. அவளுக்கு ஒரு புத்திஸ்ட் மாங்க் மேலே காதல் வருது. அவங்க அம்மா மாயா அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் பிரகிருதி கிணத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு யாரையும் எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, யாருக்காக நீ அங்கே நின்றுருக்கேன்னு சொல்லும் போது, இல்லை நான் ஒருத்தருக்காக இங்கே நின்றுருக்கேன் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ யாருக்காக காத்துன்ருக்கியோ அவங்களுக்கு நீ ஒரு சாந்தலினின்னு தெரியுமான்னு. சாந்தலின்றது ஒரு தாழ்வான ஒரு காஸ்ட்டு. அப்போது அவள் சொல்கிறா, அவருக்கு தெரியும் நான் இந்த காஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது அவர்கிட்ட எந்த விதமான ஒரு மாறுபாடையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, இதுக்கு முந்தின நாள் ஒரு மத்தியான வேலையில் நான் நம்ம கண்ணுக்குட்டி குளிப்பாட்டின்னு இருக்கும்போது ஒரு முத்துஸ் பாங்க் நம்ம வீட்டுக்கு என்கிட்ட தண்ணி கேட்டார். அவர் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிருந்தார். நான் உடனே அவர் முன்னாடி தலை வணங்கி இருந்துட்டு என்னோடய தலையை அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு சாந்தலினின்னு சொன்னேன். ஏன்னா அப்போ அவர் புரிஞ்சுப்பார், என்கிட்ட தண்ணி கேட்க மாட்டார்னு நினச்சேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, மழையை தர மேகத்துக்கு கூட தான் சண்டாலான்னு பேர். ஆனால் அது தர தண்ணியை நம்ம எல்லாருமே தானே குடிக்கிறோம். அது எந்த வித பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்ணியை தானே கொடுக்குது. அதனால் நீ என்ன இருந்தால் என்ன, எனக்கு தாகத்துக்கு தண்ணி தாமா, நீ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றாரு. வாழ்க்கையில் முதல் வாட்டி பிரகிருதி இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டிருக்கா. அது உடனே அதை கேட்டோன்னா அவளுக்கு என்ன ஒரு புது உயிர் வந்த மாதிரி, நம்மளும் மற்றவங்கள மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்ற ஒரு உணர்வு அவளுக்கு அவள் தண்ணி கொடுத்தா. அவர் சந்தோஷமாக குடிச்சிட்டு போயிட்டாரு. இது கேட்டோடனே மாயா கோவம் வந்துடுது, நீ எப்படி எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க, இதனால் என்ன விளைவுகள்லாம் ஏற்படும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, நான் ஒரு வாட்டி தான் அவருக்கு தண்ணி கொடுத்தேன், அவர் ஒரு வாட்டி தான் இங்கே வந்தார். ஆனால் அவர் என்னை ஜாதியை பார்த்து என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாயாக்கு பிரகிருதி என்ன பேசுகிறான்னே புரியல. அப்போது பிரகிருதி சொல்கிறா, இந்த ஊரில் எவ்வளோ கிணறு இருக்குது, ஆனால் அவர் என் வீட்டில் தானே தண்ணி கேட்டார். அப்போ அவர் என்னை பெருமைப்படுத்தியிருக்கார் இல்லையா, எனக்கு ஒரு புது வாழ்க்கை வந்த மாதிரி இருக்குது. ஏன் சீதா கூட ஒரு வாட்டி அந்த காட்டில் வாழும்போது ஒரு சந்தாலா கிட்ட தான் தண்ணி வாங்கி அவங்க குளித்தாங்க. அதனால் இப்போ எனக்கு என்னவோ அவரால் நான் தூய்மை அடைஞ்ச மாதிரி தெரியுது, என்னோடய மனசு அவரையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ மாயா சொல்கிறாங்க, உனக்கு புரியலையா, நீ என்ன சொல்கிறன்றது உனக்கு புரியலையா, உனக்கு அவருக்காக காத்துட்டுருக்கலாம், அவர் திரும்பி வரமாட்டார். நம்மளுடைய காஸ்ட் சாந்தலிக்கான்றது உனக்கு தெரியாதா, நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு போது பிரகிருதி சொல்கிறா, இல்லை நான் அவரை விரும்புகிறேன், அவருக்கு சேவை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மாயா சொல்கிறா, இல்லை உன்னுடைய நிலைமையை தாண்டியெல்லாம் நீ எதுவும் செய்யக்கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி ராஜாவுடைய மகனே இங்கே வந்தார், அவர் வேட்டையாட தான் வந்தார், ஆனால் அவரே இங்கே வந்தார், உன் அழகை பார்த்து அவர் மயங்கிட்டார். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மலாம் சாந்தலிக்கா அந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நம்ம எல்லையை மீறி நம்ம போக முடியாதுன்னு போது பிரகிருதி சொல்கிறா, இல்லை இந்த துறவி என்னுடைய இதயத்தை தான் பார்த்தாரு, என் அழகை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறா, எது நடந்தாலும் சரி நான் அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நம்மளாம் அடிமைகள், யாருமே நம்மளுடைய தலைவிதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா நீ மந்திரம் பண்ணி அவரை அழைச்சின்னு வா, இங்கே கண்டிப்பாக உன் மந்திரம் அவர் இங்கே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது மாயா அவங்க பொண்ணை வார்ன் பண்ணுறாங்க, இல்லை நம்ம அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு போது, இல்லை எது ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பாக அவர் இங்கே வந்தாகணும் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, அந்த துறவியோட பேர் உனக்கு தெரியுமான் போது, ஆமாம் ஒரு பேர் ஆனந்தன் போது அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. யார், புத்தாவுடைய டிசைப்பிளான ஆனந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரகிருதி எதுவுமே கேட்காம நீ மந்திரம் போட்டு அவர் இங்கே அழைச்சின்னு வான்னு சொல்லும் போது அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சரி நான் மந்திரம் சொல்கிறேன், ஆனால் நான் மந்திரம் சொல்லும் போது நீ இந்த கண்ணாடி முன்னாடி ஆடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவர் உன்னை தேடி இங்கே வருவாருன்னு சொல்லிட்டு, ஆனால் வார்னிங்கெல்லாம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க, அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 15 நாள் தொடர்ந்து அவங்க மந்திரம் சொல்கிறாங்க. பிரகிருத்தியும் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவளால் அவரை பார்க்கவே முடியல. அதனால் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, சரிம்மா போதும் நிறுத்திடலான்னு. ஏன்னா அவங்க அம்மா அந்த மந்திரத்தை சொல்ல அவங்களுக்குள்ளே இருக்க பொலிவு, அவங்க உயிரே போய்கிட்டு இருக்குன்றது அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் மாயா சொல்கிறாங்க, இல்லை அவர் கிட்ட வந்துட்டார்,
இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாருன்னு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆனந்த்ன்ற துறவி, புத்த துறவி அவங்க வீட்டுக்கு வராரு. ஆனால் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பொலிவு எல்லாம் போய், ஏன்னா அந்த பிளாக் மேஜிக் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அவருடைய எல்லாமே போய் அப்படியே ஒரு அந்த பிளாக் மேஜிக்கோடைய அந்த சக்தியெல்லாம் அவர் மேலே வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அவர் வந்த உடனே மாயா அவளோட கடைசி மூச்சை விட்டுட்டு அவர் காலடியிலே உயிரை விட்டுடுறாங்க. பிரகிருதிக்கும் புரிஞ்சிடுது அவள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அன்புன்றது ஒருத்தங்களை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்றதுல இருக்கக்கூடாது. யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம வந்து நம்மளை விரும்பவும் வைக்க முடியாதுன்றதை அவள் புரிஞ்சுக்கிறாள். புத்தாவுடைய சக்தியால் ஆனந்த் திரும்பி அவரோட பொலிவை பெறுறாரு. கதை வந்து இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.